தெரிகிறதில்ல. ஒரு சர்வே ஒரு பக்காவ பெரிய மலை எவ்வளவு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா நம்ம ஏன் நிலத்துக்கு வெள்ள நிவாரணம் கொடுங்க, இன்சூரன்ஸ் கொடுங்கன்னு பணம் எழுதி கேட்கிற அளவுக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். நிவாரணம் வர்றதுக்கு வழி இருக்கு. இந்த திட்டத்தை செயல்படுத்த அரசாங்கம் தான் முன்வர வேண்டும். அதனால இந்த திட்டத்தை நமக்கு விவசாயிகளுக்கு சலுகை கிடைப்பதற்கு ஒரு கலைஞரையாக்கு ஒரு மனு வழி போடுவோம். அதுலயே இப்ப வந்திருக்க கலைஞரையா எல்லாருக்கும் நல்லது உடனே செய்யறாங்க. அது மட்டும் இல்ல, விவசாயிகளா செய்ய மாட்டாங்களா? இந்த மாதிரி பெய்யறது இல்லை. ஒரு இடத்துல பெய்யறவங்கள அடுத்த தெருவு பெய்ய மாட்டேங்குது, அடுத்த தெருவு பெய்யறவங்கள நம்ம தெருவுல பெய்ய மாட்டேங்குது. மானம் மாத்திரம் சிங்காலமா ஆயிடுது. என்னதான் செய்யறது? மேல நிக்க இருக்கிற மழைனா ஏன் நகர மாட்டேங்குது, பரவாயில்ல ஏன் மழை பெய்ய மாட்டேங்குது. ஆனா சிவசாமி ஒருவேளை மேக கூட்டத்துக்குள்ள எதுவும் கண்ட வம்பு வழக்கு கட்டளை பிரச்சனை இருக்குமோ? இருந்தாலும் இருக்கலாமா, இருக்கலாம். சிவசாமி கவுனுக்கு வந்துட்டு சும்மா போனா எப்படி? ஒரு பாட்டில வாங்கி அது கொஞ்சமா ஊற்றிட்டு அப்படியே பொருள் செய்ய போனா போதையும் இறங்கிடும், போதைய மீண்டும் போயிடலாம். என்ன சொல்ற? நீ வேணும்னா போய் வாங்கி குடிச்சிட்டு வா. அப்படி நல்ல ஓரமா நான் நின்றுட்டு இருக்கேன். சிவசாமி, நீ முன்ன மாதிரி இல்லையா? ஏதோ மனசுல வச்சுக்கிட்டு நீ வேணாம் நகை வாங்கி கொடுத்துருக்க. ஒரு நாளைக்கு நான் வாங்கி தரலையா? அப்புறம் கடைசியா ஓகே சொல்லிடுவாயா? 100 நாள் கொடுத்தவன் உன்னை ஒரு நாள் வாங்கி நான் கொடுத்தா நீ கீழே விடாதா? என்ன அப்படிங்க காசு கொடுக்கலையா? அவ்வளோயா நான் வச்சிருக்க காசு வாயா. காசு இருக்கு, ஆனா தண்ணி அடிக்க மழை வரல. அடுத்த வாரம் திருச்செந்தூருக்கு மாலை பண்ணலாம்னு இருக்கேன். 3 நாளைக்கு நம்ம பிடிக்காதுங்களா? சரியா சிவசாமி, கொஞ்சம் அந்த நேரத்துல அவசரப்பட்டு பேசுறேன். அதுவும் சத்தியமா சொல்றேன், பேச புரிஞ்சுக்கையா குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. யாருமே வற்புறுத்தி குடிக்க கூடாது. அது எல்லாரும் ஒரு நல்ல கருத்தை எடுத்துக்கணும். அது மட்டும் இல்ல, அதையும் நீ விரதம் சொல்றாங்க, அந்த விரதத்தை நீ கடைபிடிக்கணும். ஏன்னா விரதம் பண்ணிவிட்டு சில பேர் வரலாம்ன்றாங்க. அந்த மாதிரி இருக்கு விரதத்துக்கு முடிய போ. அதுவும் நம்ம அப்பா முருகன் திருச்செந்தூர் முருகன் இருக்கிறேன். அதனால அதை சவாலப்படியா நான் அப்படியே கடைக்கு போயிட்டு வரையா உட்காந்து சீக்கிரம் உடனே வந்துடுறியா? சந்தைக்கு போவோம். அங்க முடிவா கிடைக்கிற பலவகைகள், அப்புறம் கட்டுப்படி கருவாடு இதெல்லாம் வாங்கிக்கிட்டு நல்ல நாள் பெரிய நாள்னா வாங்கிட்டு ரவா சேமியா ஜவ்வரிசி அப்புறம் துணியா வாங்கிட்டு போவோம். வந்தாலே அப்புறம் மனநிலை கஷ்டம் போய் நம்ம மனசு கிடைக்கும். இப்படி இருந்தா மற்றவங்க நம்மளை பத்தி நினைப்பாங்க, கிடையாது.
எப்ப வந்துச்சு? நல்லா இல்லைன்னா ஏன்னா முன்னாடி சரக்கு ஏன் நல்லா இருக்குன்னா சரக்கு அடிக்கிறாங்க ரொம்ப கம்மி. அதனால சரக்கு நல்லா இருக்கு. இப்ப நான் சரக்கு அடிக்கிறது கூடி போயிட்டேன். அதனால சரக்கு நல்லா இருக்கு. சரி அது இருக்கட்டும். இப்ப வேந்த மலையில வயலை உடப்படுத்து வயலுக்கு 2 கிலோ 7 உடப்பாகி போச்சு. அந்த உடப்பை 2 ஆஸ்பத்திரி கட்டுல எனக்கு ஏகப்பட்ட இழப்பா இருக்கு. அதனால இந்த இழப்பை இருக்கிறதுக்கு அதிகாரிகள் விவசாய பணியாளர்களும் விரிவாக்க பணியாளர்களும் இதை நிச்சயமா உங்களுக்கு தெரியப்படுத்தி உணர வைக்கணும். வயதுல 7 உடம்பு போனதா சொல்றேன். 7 உடம்பு போனா ஒரு உடம்புக்கு குறைஞ்சது 10 பட்டு மேல் பண்ண அடுத்த வயசுல போகும். ஒரு கெட்ட நிலத்துல வேறுமண்ணில மட்டும் 7 வகையான பூச்சிகள், 600 வகையான புழுக்கள், 1500 வகையான பாக்டீரியாக்கள், 1500 வகையான பூஞ்சானங்கள் இருக்கிறதா நான் யூடியூப்ல பார்த்திருக்கேன். அது மட்டும் இல்லையா, இந்த மழை வெள்ள நிவாரணத்தினால் வயல உடைச்சிட்டு போனால மொத்தமா வயல்ல உள்ள அங்கக கனிமங்கள் எல்லாம் போயிடுச்சு. அந்த அங்கக கனிமங்கள் போனதுல மீண்டும் என் வயலுக்கு எப்படி வளமான மண்ணை ஆக்க முடியும்? 1500 வகையான பூச்சிகள், 600 வகையான புழுக்கள், 1700 வகையான பாக்டீரியாக்கள், 2000 வகையான பூஞ்சானங்கள் மீண்டும் எப்படி என் வயலுக்கு கிடைக்கும்? இப்படி வளமான நிலையில மண்ணை எப்படி உருவாக்க முடியும்? இப்படியான வயல்ல தொடர்ச்சியா நாம எப்படி விவசாயம் பண்ண முடியும்? நாட்டுக்கு நாம எப்படி உணவு உற்பத்தியில கை கொடுக்க முடியும்? நினைச்சு பாரு. அதனால நீ வருங்கால சந்ததிக்கு நம் மண்ணை வளமான மண்ணாக்க உருவாக்க நம்ம அரசு அதிகாரிகள் அதுக்கான நல்ல யோசனையை கேட்கணும். இதுக்கப்புறம் தண்ணி போட்டாங்க எல்லாம் பத்திரமா வீட்டுக்கு போ. இந்த குடும்பம் நாய்கள் தொல்லையும் அதிகமா இருக்கும் கேள்விப்பட்டேன். பார்த்து போ. காலையில எழுந்திரிச்சு வந்துட்டு போ. சரிப்பா சிவகாமி, பொழுதாகி போச்சு, நீ பத்திரமா போய் சேரு.
போயிட்டு